நம்மில் பலருக்கும் ஒரு பொதுவான கவலை இருக்கிறது. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் சம்பாதிக்கிற பணம் கைக்கு வந்ததுமே கரைந்து போகிறது. நேரத்திலேயோ வருமானத்திலேயோ ஒரு திருப்தியே இல்லை. நிம்மதி எங்கோ தொலைந்து போனது போலவும், கடன் மட்டும் மலை போல வளர்வது போலவும் ஒரு உணர்வு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு ஒரு புதிய வழியை காட்டும். இன்று நாம் பார்க்கப் போவது நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக பரக்கத்தின் கதவுகளை திறந்து வைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த துஆவை பற்றித்தான். முதலில் பரக்கத் என்றால் என்ன என்பதை நாம் எளிமையாக புரிந்து கொள்வோம். நிறைய பேர் பரக்கத் என்றால் நிறைய பணம், பெரிய வீடு, கார் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது மட்டும் பரக்கத் இல்லை. பரக்கத் என்பது அல்லாஹ் நமக்குத் தரும் ஒரு தெய்வீக அருள். அது எண்ணிக்கையில் இல்லை, தரத்தில் இருக்கிறது. ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள். ஒருத்தருக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம் வரலாம். ஆனால் மாதம் முடியும்போது கையில் எதுவும் இருக்காது, கடன் தான் மிஞ்சும். இன்னொருவருக்கோ வெறும் 20,000 தான் சம்பளம். ஆனால் அதில் அவருடைய எல்லா தேவைகளும் பூர்த்தியாகி மற்றவர்களுக்கு உதவவும் கொஞ்சம் சேமிக்கவும் முடிகிறது. இதுதான் பரக்கத். குறைந்ததைக் கொண்டு நிறைவாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதுதான் உண்மையான பரக்கத். பரக்கத் என்பது பணத்தில் மட்டுமல்ல, நம்முடைய நேரத்தில், ஆரோக்கியத்தில், பிள்ளைகளிடத்தில், நாம் செய்யும் வேலையில், நம் அறிவில் என எல்லாவற்றிலும் பரக்கத் வேண்டும். காலையில் எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் அல்லாஹ்வின் அருள் இருப்பதுதான் பரக்கத் நிறைந்த வாழ்க்கை. இந்த பரக்கத்தை நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடம் கேட்டுப் பெற வேண்டும். அப்படிப்பட்ட பரக்கத்தை நம் வாழ்வில் கொண்டுவர குர்ஆனில் சூரா மர்யம் 31 நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் குறித்து அல்லாஹ் கூறிய ஒரு அற்புதமான செய்தியை நாம் துஆவாகச் செய்யலாம். அல்லாஹும்ம ஜஅல்னி முபாரக்கன் ஐனமா குந்து. யா அல்லாஹ், நான் எங்கிருந்தாலும் என்னை பரக்கத் பெற்றவனாக ஆக்குவாயாக. வெள்ளிக்கிழமைகளில் இந்த துஆவுக்கு இன்னும் அதிக கவனம் கொடுங்கள். குறிப்பாக அசர் தொழுகைக்குப் பின் மஃரிப் வரை உள்ள நேரத்தில் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஹதீஸ்களில் வருகிறது. அந்த நேரத்தில் இந்த துஆவை உருக்கமாகக் கேளுங்கள். நேரம் குறைவாகவே இருந்தாலும் வீட்டு வாசலில் சண்டை, சம்பாதித்துவிட்டு போகும் பணத்தில் ஒரு காசு கூட தங்காமல் போகிறதா? அலைபாயும் மனசு, நிம்மதியற்ற உறவுகள், எதற்கெடுத்தாலும் வீண் செலவுகள். இப்படிப்பட்ட குறைவுகள் உங்களுக்கும் இருக்கிறதா? அப்போ இந்த காணொளியை முழுசா பாருங்க. வெறும் 5 எளிய மாற்றங்களை 7 நிமிடம் கேட்டுவிட்டு முடிவு செய்யுங்கள். பரகத் என்பது வெறும் கனவல்ல, அது உங்கள் வீட்டு வாசலிலேயே காத்திருக்கிறது. பரகத் என்றால் என்ன? நிறைய பேர் நினைக்கிறாங்க பரகத்னா நிறைய பணம், பொருள் சேர்றதுன்னு. ஆனா அது அப்படி இல்ல. பரகத் என்பது வெறும் ஒரு ரூபாயை இரண்டாக்கும் மந்திரமல்ல. அது இறைவனிடமிருந்து கிடைக்கும் ஒரு மறைமுகமான அருள். ஒருவேளை நமக்கு குறைவான செல்வம் கிடைத்தாலும் கூட அதன் மூலம் நம் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் அளவுக்கு அல்லாஹ் அதை ஆசீர்வதிப்பதுதான் பரகத். நிம்மதி, மன அமைதி, ஆரோக்கியம், பொருள், நேரம், இதையெல்லாம் இறைவன் உங்கள் வாழ்வில் பாதுகாப்புடன் நிறைக்கும் ஒரு அலாதியான சக்திதான் பரகத். இந்த அருளை நாம் வீட்டுக்குள் ஓடவிட்டால் போதும், வெளியே போகும் தேவையற்ற செலவுகள் தானாகவே குறையும், உறவுகள் மெல்ல மெல்ல சாந்தமாகும், வீடே ஒரு சொர்க்கம் போல மாறும், நிம்மதியான உறக்கமும் நிறைந்த மனசும் கிடைக்கும். இந்த 5 வழிகள் ஒவ்வொன்றும் 24 மணி நேரத்தில் நாம் செய்து முடிக்கக்கூடியவை. பெரிய தியாகங்கள் எதுவும் தேவையில்லை, சிறிய மாற்றங்களே போதும். இன்ஷா அல்லாஹ், உங்கள் வாழ்வில் பெரிய நன்மைகளை நீங்கள் உணர்வீங்க. வீட்டில் பரகத் பெருக வேண்டும் என்றால் முதலில் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தொழுகையை நம் வீட்டின் மையத்தில் நிலைநாட்டுவதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்கள் வீடுகளில் தொழுகையை நிலைநாட்டுங்கள், அது உங்கள் குடும்பங்களுக்கு வெளிச்சமாகும். இந்த ஹதீஸை சாதாரணமாக கடந்து போகாதீங்க. வெளிச்சம்னா என்ன? வெறும் விளக்கு வெளிச்சம் இல்ல. அது ஆன்மீக வெளிச்சம், வழிகாட்டுதல், மன அமைதி, குடும்பத்தில் ஒரு பாதுகாப்பு அரண். உங்கள் இல்லங்களிலேயே கூடுதலான தொழுகையை தொழுது வாருங்கள். கடமையாக்கப்பட்ட தொழுகை தவிர மற்ற தொழுகைகளை ஒருவர் தமது வீட்டிலேயே நிறைவேற்றுவதுதான் சிறந்ததாகும் என்று சொன்னார்கள். 2வது வழி இரகசிய தர்மம். இது ஒரு பரகத் எக்ஸ்பிரஸ் ரயில் மாதிரி விரைவாக நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும்.
இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார், மறைவாகக் கொடுப்பது அல்லாஹ்வின் கோபத்தை அணைக்கும். இந்த ஹதீஸின் ஆழத்தை யோசிச்சுப் பாருங்க. அல்லாஹ்வின் கோபத்தையே அணைக்கும் சக்தி இரகசிய தர்மத்திற்கு இருக்குன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம்? நம்மில் பலர் சுத்தம்னா என்னன்னு சரியா புரிஞ்சுக்கிறதில்லை. சுத்தம் என்பது வெறுமனே வெளியில சுத்தமாயிருக்கிறது மட்டுமில்லை. இஸ்லாம் சுத்தத்தை ஈமானின் ஒரு பகுதியாகவே பார்க்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சுத்தம் இறை நம்பிக்கையில் பாதியாகும், மீதி பாதி பரகத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் நாய் மற்றும் உருவப்படங்கள் இருந்தால் வானவர்கள் நுழைய மாட்டார்கள் என்று எச்சரித்தார்கள். இதற்காக வீட்டை ஹாஸ்பிடலாக்க வேண்டாம், அது நடைமுறைக்கு சாத்தியமில்லை. ஆனால் ஒரு சில அடிப்படை விஷயங்களை நாம் கடைபிடிக்கலாம். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததும் படுக்கையை சரிசெய்து தரையை ஈரத் துணியால் விரைவாக துடைத்து விடுங்கள். இது ஒரு சின்ன வேலைதான், ஆனால் மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். விருந்தினர்களை உபசரிப்பது என்பது இஸ்லாத்தில் மிகவும் வலியுறுத்தப்பட்டுள்ள ஒரு வணக்கமாகும். அபூ ஹுரைரா கூறுகிறார், உணவை அதிகரிக்கச் செய்யுங்கள், அதில் பரகத் இருக்கிறது. நாம் சமைக்கும்போது வழக்கத்தை விட ஒரு கூடுதல் கப் அரிசி போடுங்கள். யாராவது ஒருவர் வீட்டு கதவை தட்டினால் தயார் நிலையில் இருப்போம். இது எதிர்பாராத விருந்தினர்களுக்கு ஒரு உபசரிப்பு. யாரும் வரவில்லை என்றால் அந்த அதிக உணவை அண்டை வீட்டுக்காரருக்கு அனுப்புங்கள். இதுவும் ஒரு தர்மம்தான், உறவுகளை பலப்படுத்தும் ஒரு வழி. 5வது மற்றும் மிக முக்கியமான வழி குர்ஆன் ஓதுவது. அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், அது நிச்சயமாக உங்களை தூய்மையாக்கும். குர்ஆன் ஓதுவது என்பது வெறும் வார்த்தைகளை உச்சரிப்பது மட்டுமல்ல, அது உள்ளத்தை தூய்மைப்படுத்தும், ஆன்மாவை உயர்த்தும் ஒரு ஆன்மீக செயல். குர்ஆன் ஓதும் வீடுகள் பாக்கியம் பொருந்திய வீடுகளாக மாறுகின்றன. இது வீட்டில் அமைதியையும் பாதுகாப்பையும் ஏற்படுத்துகிறது. கடன், எதிரிகள், வேலை இல்லையா? இந்த 3ல ஏதாவது ஒன்னு உங்களை கட்டி போட்டிருக்கா? நான் சொல்றதை கேட்டா நம்புவீங்களா? இந்த வீடியோ முடியறதுக்குள்ள 5 வசனம் கொண்ட ஒரு சூரா உங்க பிரச்சனைய ஒரே நாள்ல தூக்கி எறியும். அதுதான் சூரத்துல் ஃபீல். நீங்க முழுசா நம்புனா அல்லாஹ் உங்களுக்காக இறங்கி வருவார். நம்மள பாதி பேர் கடனோட தான் தூங்க போறோம், எதிரிங்கள நினைச்ச டென்ஷனோட தான் எழுந்திருக்கிறோம். என்னடா நடக்குதுன்னு யோசிக்கும் போதே மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் ஏறும். ஆனா நாம ஒரு விஷயத்தை மறந்துட்டோம், அல்லாஹ் நம்ம கூட இருக்கும்போது தீர்வு வேற எங்க இருந்தும் வரத் தேவையில்லை. சூரத்துல் ஃபீல் இது வெறும் 5 வசனம்தான், ஆனா இதோட பவர் இமயமலை அளவு. இது குர்ஆன்ல 105வது அத்தியாயம். கபத்துல்லாஹ் இடிக்க வந்த ஆபிரஹாவோட யானைப்படையை சின்ன சின்ன பறவைகள் வந்து சின்ன கற்களைப் போட்டே சும்மா தூளாக்கிடுச்சு. யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி அல்லாஹ் உங்க எதிரிகளை ஒரே நிமிஷத்துல காலி பண்ணுவார்.